வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம போன வாரம் வரைக்கும் விட்டல பாண்டுரங்கன் இடத்துல முழுகி முழுகி முத்தெடுத்தாச்சு. என்னெல்லாம் செய்யணும்னு யார் மூலமெல்லாம் அந்த கண்ணன் சொன்னானோ அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு அந்த இறைவனத்தை நம்மளால் அவன் அருளால் அவன் தாளை தான் நம்மளால் வணங்க முடியும். அடுத்தது என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளுடைய இந்து மதமானது ஷண்மதம் அல்லது அறுசமயங்கள்னு பிரிக்கப்பட்டுள்ளது. முதல்ல சைவர்கள், முதல்ல இல்லை, அதனுடைய பிரிவுகள் படி சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை வணங்குபவர்கள் வைணவர்கள், சக்தியை வணங்குபவர்கள் சாக்தர்கள், அதுக்கு பிறகு கணபதியை வணங்குபவர்கள் காணாதிபத்தியர்கள் அல்லது காணாத்தியர்கள், அதுக்கப்புறம் கணபத்தியர்கள், அதுக்கு அடுத்தது முருகனை வணங்குபவர்கள் கௌமாரர்கள், கடைசியாக சூரியனை வணங்குபவர்கள் சௌரர்கள் அப்படின்னு ஒரு 6 பிரிவில் அவர்களுக்கு இஷ்டமானதை அவரவர்கள் வணங்குவார்கள். இப்போ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்கிறோம். இந்த ஆறு என்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய எல்லாமே ஒன்று தான். நமக்கு பிடித்த ரூபத்தில் நாம் வணங்குவோம், அப்படிதான் அது. அதனால் சரி, ஏற்கனவே நான் கொஞ்சம் நாயன்மார்களுடைய கதையை இந்த பாட்டி டு கிட்ஸ் ஆரம்பித்த புதுசில் சில பேருக்கு பற்றி சொல்லியிருக்கேன். அதனையே இப்போ நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிண்டு சரி, நாயன்மார்கள் கதையில் முதல்ல அப்பர் என்று திருநாவுக்கரசரை பற்றி பேசுவோம் அப்படின்னு. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், எதுவுமே கட்டுக்கதை கிடையாது, கற்பனை கதை கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம், ப்ரூஃப் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு. அப்படியானா பிரமாணம்ங்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் தான். பெரிய புராணம்ங்கிறது என்ன அப்படின்னா 63 நான்மார்களுடைய தொகுப்பு, அவர்கள் பாடிய பாடல்கள், அந்த பாடல்கள் மூலமாக அவர்களுடைய காலம், அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே இருக்கும். இதை தான் நம்ம விட்டல பாண்டுரங்கனோடதுலேயும் அபங்கங்களில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கும் இது கிடைச்சிருக்கு. 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான சைவ கோரவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற 4 பேரோடது. திருவாசகம் அப்படிங்கிறது மாணிக்கவாசகர் எழுதியது. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருமூலர் எழுதின திருமந்திரம் இருக்குது. இந்த மாதிரியாக ஒரு 12 திருமுறைகளாக அவர்கள் பாடியதெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் பிரமாணம். அதிலேருந்து தான் நம்ம அடுத்த வாரம் அப்பர் பெருமானை முதலில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வரிசையாக 63 நாயன்மார்களில் நான் ஒரு 4 தான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. பாக்கி பேரோடதெல்லாமோ நம்ம ஆங்கிலத்திலும் தமிழிலுமா தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.